வணக்கம், நான் உங்களை அடையார் சுரேஷ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஜூபிட்டரு. நிறைய பேர் வந்து நம்ம கீழேருந்து மேலே உட்காரத்துக்கு ஒருத்தவங்க உதவி எதிர்பார்க்குறாங்க. அவங்க யார் உதவி இல்லாத அவங்களே தனிச்சையாக வந்துட்டு இதில் உக்காந்துட்டு கீழே வர சீட்டு. இந்த சீட்டு பட்டன், இங்கே ஒரு பட்டன்ஸ் ஒன்று வச்சுருக்கேன். இந்த பட்டன் ஆப்ரேட் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல ஒரு பட்டன்ஸ் வச்சுருக்கேன், டாப் டவுனு. அந்த பட்டன் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா கீழேருந்து மேலே வரைக்கும் வரும். நான் உங்களுக்கு ட்ரையில் ஃபஸ்ட்டு நான் பேசி முடிச்சுக்கிறேன், அதுக்கு நான் ட்ரை காமிக்கிறேன். இந்த சீட்டு இவ்வளோ தூரம் இங்கேருந்து இப்படியே ஏறி இது மேலே வரும். இது வந்து நான் வந்து உட்காந்துக்கலாம். இந்த சிஸ்டம் வந்து இது மேலே ஒரு கப்பு ஒன்று வரும். அந்த கப்பு போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் காமிக்கணும்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இதுக்கப்புறமா இது லிஃப்ட் சிஸ்டம். இதுக்கப்புறம் ரிவர்ஸ் கியர் சிஸ்டம் பாருங்க. இதுவும் அப்படிதான், யாரும் உதவியும் இல்லாத நீங்களே ரிவர்ஸ் கியர் வரலாம், நீங்களே ரிவர்ஸ் கியர் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். பின்னாடி எதனா பள்ளத்துல மாட்டிச்சு, பின்னாடி திருப்பணும், அதெல்லாம் நீங்க யாருக்கு எதிர்பார்க்க வேணாம், நீங்களே ஆப்ரேட் பண்ணலாம். இதுதான் ரிவர்ஸ் கியர். வேற ஜஸ்ட் இது மேல தூக்கினா வராது. இது பட்டன் லேசா தூக்கிட்டு அவ்வளோதான், ரிவர்ஸ் எங்கேஜ் ஆயிடுச்சு. ஜஸ்ட் பாருங்க, இது அழுத்தீங்கன்னா அப்படி போயிட்டே இருக்கும். அது பின்னாடி காமிப்பாங்க. இதை வேலை செய்ய இப்படி அழுத்தீங்கன்னா 5 அடி 20 அடி ஸ்ட்ரெயிட் போயிட்டே இருக்கும். நம்ம தேவையான இடத்துல போயிட்டு நம்ம திருப்பிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து ஃப்ரண்ட்ல போகும்போது இது டவுன் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல போய்க்கலாம். எப்பவுமே ரிவர்ஸ் கியர் ஆப்ரேட் பண்ணும் போதும் லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணும் போதும் ஸ்டார்ட் பண்ணி விட்றது நல்லது. ஏன் ஸ்டார்ட் பண்ணி விட்றதுன்னா, இது தனியாக பெரிய பேட்டரியெல்லாம் நம்ம வச்சு இயங்குறது கிடையாது. அந்த வண்டி பேட்டரியை வச்சு தான் இயங்குறோம் எல்லாமே. அதனால வந்து ஐட்லிங்ல வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு ஐட்லிங்ல விட்டுணும். ஐட்லிங்ல விட்ட பிறகு தான் இது எல்லாமே ஆப்ரேட் பண்ணணும். அந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணும்போது பேட்டரி வந்து இறங்காது, லைஃபாக வரும். நம்மளுக்கு 6 மந்த்துக்கு ஒரு வாட்டி பேட்டரி செக்அப் பண்ணணும், 1.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பேட்டரி மாற்றினோம். நான் ஒரு சின்ன ட்ரையல் காமிச்சுன்னா பார்த்துருங்க. டெமோ மாதிரி ஒரு வீடியோ காமிச்சுன்னா பாருங்க. இப்ப ரிவர்ஸ்ல உங்களுக்கு வண்டி நான் பார்க் பண்றேன் பாருங்க. இது யாரோட உதவி இல்லாத நம்மளே பண்ணலாம். இப்ப நான் வீட்டுல இப்படி வரேன், நான் ரிவர்ஸ்ல விடுறேன் வண்டிய. ஓகே, பார்க் பண்ணியாச்சு. இப்ப பாருங்க, நான் அப்படி லைட்டா பிரேக் போட்டுறோம். அப்படியே நம்ம இப்ப யாரோட உதவி இல்லாத நான் தான் மாற்றுத்தினாலே என்னை ஏன் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இறங்க போறோம். ஜஸ்ட் பாருங்க, இப்படி இறக்கி இப்படி உட்காந்துக்கிறீங்க. இப்படி இறங்கி உட்காந்துட்டு ஜஸ்ட் நீங்க பாருங்க, ஒரு பட்டன் வச்சிருங்க. இது அப்படி சும்மா புடிச்சா போதும், அப்படியே இறங்கிட்டே இருக்கும். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஃபுல்லா அப்படியே ஒரு 5 இன்ச்சுக்கு கேப் வரைக்கும் ஃபுல்லா இறங்கிடும். இப்ப இறங்கிச்சுன்னா ஜஸ்ட் அப்படியே நம்ம நவுந்துக்கலாம். ஓகேங்களா? இது இன்னும் இறங்கும், சும்மா நான் இறங்கி பாருங்க.